வேத புஸ்தகத்தில் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு விதவை ஒரு ஸ்திரீ இருக்கிறா. இந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும் தான். ஒரு விதவை, அவள் ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி இல்லையா? சரி, இப்போ வாசிக்க வேணாம், கொஞ்சம் அந்த ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. அவள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எலிசா தீர்க்கதரிசி கிட்ட அவள் வரா. எலிசா தீர்க்கதரிசி கிட்ட வரா, ஒரே புலம்புறான். என் புருஷன் போயிட்டாரு, என் பிள்ளைங்களை அடிமைப்படுத்த பார்க்குறாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப போராடிட்டு இருக்கேன், என் புருஷன் தீர்க்கதரிசியாக இருந்தார், இருந்து என்ன பிரயோஜனம், அப்படி இப்படின்னு ரொம்ப புலம்புறான். இந்த எலிசா தீர்க்கதரிசி ஏதாச்சும் பண்டல் பண்டலாக காசோ பணமோ இல்லை பொற்காசு குவியல்களோ ஏதாச்சும் கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சாலும் நான் தெரில. ஆனால் இவர் என்ன தெரியுமா கேள்வி கேட்குறாரு அவகிட்ட, உன்கிட்ட என்ன இருக்கு? இவ பாடுற பாட்டெல்லாம் என்ன பாட்டு? காசு இல்லை, பணம் இல்லை, ஒரே கடன் தொல்லை. கடன் வாங்கினவன் கடன் கேட்கிறான், கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஆகவே என் பிள்ளைகளை அடிமைகளாக்கி கொள்ளும்படி கேட்கிறான். தன் குறைகளையே சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறார், உன்கிட்ட என்ன இருக்கு? நீங்க இன்னைக்கு கூட ஆண்டவர் கிட்ட அப்படி ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே, இது பண்ணல ஆண்டவரே, அது பண்ணல ஆண்டவரே, அது நடக்க ஆண்டவரே, இது நடக்க ஆண்டவரே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. வாரம் வாரம் கேட்கிறீங்களே, தினம் தினமும் கேட்கிறீங்களே, கொடுத்தாரா? கொடுக்க மாட்டாரு. அவர் அடுத்த கேள்வி உன்னை பார்த்து கேட்பார். என்ன கேள்வி? உன்னிடத்தில் என்ன இருக்கு, அதை நீ வாயை திறந்து சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாரு. இது இல்லாண்டவரே, அது இல்லாண்டவரே, என்ன இருக்கு அதை முதல்ல சொல்லு. தீர்க்கதரிசி என்ன கேட்கிறாரு? உங்ககிட்ட இல்லைன்றதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கியே. அல்லேலூயா. என்ன இருக்கு அதை சொல்லு. இப்ப அவ சொல்றா, வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் இருக்கு. இப்ப அடுத்தது என்ன தெரியுமா அவர் சொன்னாரு? கவனிக்கிறீங்களா? நீ என்ன பண்ணு, பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போ, தெரிஞ்சவங்க வீட்டெல்லாம் போ, அங்க போயிட்டு காலி பாத்திரத்தை வாங்கு அப்படின்னு என்ன தெரியுமா சொல்றாரு? ஒரு குடம் எண்ணெய் வச்சுக்கிட்டே புலம்புறியே, உன் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டெல்லாம் எண்ணெய் கூட இல்லாத காலி பாத்திரம் இருக்கு பாருங்கிறாரு. இப்ப பக்கத்துல பார்த்து கேளுங்க. அது இல்ல நெய் நொய்யின்றியே, உன் பக்கத்து வீட்டுக்காரனை விட ஆண்டவர் உன்னை நல்லா வச்சிருக்கிறாருமா. உன் எதிர்த்து வீட்டுக்காரனை விட உன்னை நல்லா வச்சிருக்கிறாரு. இந்த ஸ்ட்ரீட்ல, இந்த ஊர்ல, இந்த நாட்டுல இருக்கிறவனை விட நல்லா தான் வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவன் வீட்டுல இருக்கிற பாத்திரம் எல்லாம் காலி பாத்திரம், உன் வீட்டுல இருக்கிற பாத்திரம் என்ன உள்ள பாத்திரம். புலம்புறத தேவ பிள்ளைகள் நிறுத்தணும் பாருங்க. தயவு செய்து நிறுத்தணும். அதுக்காக எல்லார்கிட்டையும் போயிட்டு அரிசி இருக்கு, பணம் இருக்கு, அக்கௌண்ட்ல இவ்வளவு பணம் இருக்குதுன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்காக எல்லார்கிட்டையும் போயிட்டு வாய் அப்படி பெருசா திறந்துக்கணும், பீத்திக்கின்னு. ஆமா, எங்களுக்குலாம் பீரோ திறந்தா 4 பீரோ வச்சிருக்கிறேன், ஆமா 7000 புடவை இருக்கு, எனக்கு இத்தனை சவரன் இருக்கு, என் அக்கௌண்ட்ல இத்தனை இருக்குன்னா வருது 2 வாரத்துல ஆப்பு. இப்படி சொல்லல. அல்லேலூயா. உங்ககிட்ட இருக்கக்கூடிய நிறைவை வாயை திறந்து பேசு, நீ சொல்லு. உன் வீட்டில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை தொட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் தந்திருக்கிற நன்மைகளை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணு. நீ கேட்கறதுக்கான இடமே வாய்ப்பே உனக்கு இருக்காது. உனக்கு அவர் தந்தது ஏராளம் ஏராளம் ஏராளம். எலிசா தீர்க்கதரிசியா இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். பக்கத்து வீட்டுல போய் பார், வெறும் பாத்திரம் தான், ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உன் வீட்டுல என்ன பாத்திரமே இருக்கு. அந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறதுக்காகத்தான் அவர் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறாரு. என்ன பாத்திரத்தை வச்சுக்கிட்டே புலம்புறியே, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட அது கூட இல்ல. ஆமா, கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காச்சும் ஒரு வேலை இருக்கு. என் வீட்டுக்காரர் மகாராசா நல்லா சம்பாதிச்சு போடுறாரு. பல வீட்டுல அந்த அனுபவம் கூட கிடையாது, அந்த வருமானம் கூட கிடையாது, அந்த ஆசீர்வாதம் கூட கிடையாது, அந்த 100,000 கூட கிடையாது. ஆண்டவரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிப்பதற்கு சகல விதமான நன்மைகளை ஏதாவது ஒரு வகையில் தேவன் நமக்கு கொடுத்து கொண்டே தான் இருக்கிறாரு.
ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேவ பிள்ளையே வாயை திறந்து சொல்லு, ஒரு நன்மையும் குறைவு இல்லை. இன்னியோட புலம்புறத ஸ்டாப் பண்ணிடணும் நம்ம. அல்லேலூயா. யாராச்சும் அப்படி புலம்புனா கூட கவலைப்படாதீங்கம்மா. அல்லேலூயா. கவலைப்படாதீங்க சிஸ்டர். நீங்க தரீங்களா? நான் தரல, நிறைய வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நானே அவரை தான் பிடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்களும் அவரை பிடிச்சுக்கோங்க. அல்ல அல்ல குறையாத நன்மைகளை தந்துட்டு தான் இருக்கிறார், இன்னும் தர வல்லவரா இருக்கிறாரு. அப்போ ஒரு தேவையை நீங்க ஆண்டவர் கிட்ட கேட்கிறீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு உடனே தர தேவன் அல்ல. ஒரு விஷயத்தை உங்களுக்கு தகவலை கொடுக்க விரும்புகிறார். என்னன்னா, உன்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லு. அல்லேலூயா. ஆண்டவர் இவ்வளவு கொடுத்திருக்கீங்களே, இவ்வளவு வசதியை கொடுத்திருக்கீங்களே, இவ்வளவு வாய்ப்பை கொடுத்திருக்கீங்களே, இத்தனை காசை கொடுத்திருக்கீங்களே, இத்தனை பணத்தை எண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கீங்களே, இவ்வளவு நன்மை எனக்கு கொடுத்திருக்கீங்களே, நான் பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில எவ்வளவு நன்மையை அனுபவிக்க செஞ்சிருக்கீங்களே. நன்றி தேவனே, நன்றி தேவனே, நன்றி தேவனே, நன்றி தேவனே, நன்றி தேவனே. அந்த நன்றி நிறைந்த ஒரு உணர்வு தான் நான் சொல்றேன், உன் மனதை குணமாக்கும், உன் இதயத்தை சுகமாக்கும், உனக்குள் ஒரு மனரம்யத்தை தரும். மனரம்யமே நித்திய விருந்து, நித்திய விருந்து. அப்ப நான் சொல்றேன், உங்களை சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் வீட்டுல காலி பாத்திரம் தான். ஆனா உன் வீட்டுல எண்ணெய் பாத்திரம், எண்ணெய் என்ற அபிஷேக பாத்திரம், எண்ணெய் என்ற மேன்மையின் பாத்திரம், எண்ணெய் என்ற ஆசீர்வாத பாத்திரம் உன் வீட்டுல இருக்க மகளே. இனிமேல் உங்க பார்வை வித்தியாசமான பார்வையா, விசேஷமான பார்வையா இருக்கணும். உங்க வீட்டை நீங்க எப்படி பார்க்கணும்? உங்க வீட்டை நீங்க எப்படி பார்க்கணும்? வீடா இது? உங்க வீட்டை நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டிலேயே மேலேயே ஒரு சலிப்பு. வீடா இது? இது பெட்ரூமா இது? அல்லேலூயா. அப்போ நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இட வசதி இல்லை, பெரிய சொகுசு இல்லைன்னு வருத்தப்படாதீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இருக்கிற அறைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இருக்கிற சூழலுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தின் மேல் அதிபதியாய் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன், உன் மன ரம்யத்தை பார்க்கிற தேவன், உனக்கு நிறைந்த நன்மைகளை தர வல்லவராய் இருக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, நம்மளா இருந்தா கடைசி வரைக்கும் போராடி இருப்போம். ஒண்ணுமே இல்ல தீர்க்கதரிசி, ஒண்ணுமே இல்ல தீர்க்கதரிசி. பாருங்க, பாக்கெட்ல ஒண்ணுமே இல்ல தீர்க்கதரிசி. என் முடிப்புல பாருங்க ஒண்ணுமே இல்ல. அந்த பாட்டி எல்லாம் ஒரு இடுப்புல ஒண்ணு பைய ஒண்ணு தொங்க விட்டுருப்பாங்க பாத்தீங்களா? அது மாதிரி இதை தொங்க விட்டாலும் நான் தெரியல. ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லை. ஆனா உண்மையை ஒத்துக்கிட்டாவே இருக்கு. நம்மளா இருந்தால் சொல்லியிருக்கவே மாட்டோம் போல இருக்கு. ஏன்னா பஞ்சப்பாட்டு பாடுறதுல நம்மள மாதிரி அல்லேலூயா, ஆமா அப்படி பாடுவோம் பாருங்க நம்ம. ஏன்னா அப்படிப்பட்ட சந்ததியிலிருந்து நாம் வந்திருக்கிறோம். ஆனா அவன் என்ன பண்றா? இருக்கு. என்ன இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். வசதி இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, சமாதானம் இருக்கு. இப்படிதான் உங்க வீட்டை பார்க்கணும். என் வீடு ஆசீர்வாதமான வீடு, ராஜாதி ராஜா தங்குகிற வீடு, இது வானத்தின் வாசல் என்ற வீடு, தேவத்தூத சேனையே என் வீட்டுல இருக்கு, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என் வீட்டுல இருக்கு, நன்மை என் வீட்டுல இருக்கு, உயர்வு என் வீட்டுல இருக்கு. குறைவென்று சொல்லாதீர்கள், குறைவே இல்லை என்று சொல்லுங்கள். நிறைவான தேவன் எங்களோடு கூடவே இருக்கிறார். ஏழ்கீரே, அவர் போதுமானவர். போதுமான அளவுக்கு என்னையும் என் பிள்ளைகளையும் என் வீட்டையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறவர். என்னாச்சு? அவ உண்மையை ஒத்துக்கிட்டா. என்ன இருக்கு? பாடத்தை கற்பித்து கொடுக்கிறாரு. நீ உண்மையை ஒற்றுக்கொண்டதுனால உனக்குள் என்ன இருக்கு, கர்த்தர் உனக்கு என்ன பிளஸிங்ஸை தந்திருக்கிறாருன்னு சொல்லி அந்த நினைவு கூறுதலும் அதை சொல்லுகிற ஒரு நல்ல மனப்பக்குவம் உனக்கு இருக்கிறதுனால உன்னை சுற்றி இருக்கிறவங்க காலி பாத்திரமா இருக்கலாம், ஆனா அந்த பாத்திரத்தை கூட கொண்டு வந்து அதெல்லாம் நிரம்பி வடியக்கூடிய அளவுக்கு உன்னை தேவாதி தேவன் ஆசீர்வதிக்க கூடியவர். என்ன இருக்குன்னு சொல்றாங்களோ அவங்களதான் ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். இருப்பதில் ஒரு திருப்தி, இருக்கிறதுல ஒரு சந்தோஷம். எனக்குன்னு பிறந்துச்சுங்களே பாரு அப்படின்னு 4 பேர்கிட்ட நம்ம சொல்ல மாட்டோம், நமக்குள்ளே சொல்லிப்போம். பிறந்துச்சு பாரு, எப்படி பிறந்துக்குது பாரு அப்படி நம்ம என்னவே. என் பிள்ளைங்க ராஜாதி ராஜாவின் பிள்ளைங்க, ராஜகுமாரத்திகள், ராஜாக்கள் பிள்ளைகள். அல்லேலூயா. எனக்குன்னு வந்து வாச்சுது பாரு புருஷனை பார்த்து.
ஆமா, அவங்களுக்கு பாரு எப்படி வாச்சிக்குது, என் அக்காவுக்கு பாரு எப்படி வாச்சு, என் தங்கச்சிக்கு பாரு எப்படி, எனக்குன்னு வந்து வாச்சிக்குது. அநேக மனைவிமார்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தான் புருஷன் ராஜா மாதிரி இருக்கணும்னு ஆசை. ஆசை ஆசை என் புருஷன் எப்படி இருக்கணும், சிங்கம் மாதிரி இருக்கணும், ராஜா மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனா மனசுல எனக்கு ஒரு நாய்க்குட்டி மாதிரி தான் இருக்கணும். எனக்கு எப்படி இருக்கணும், இது யாரும் ஒத்துக்க மாட்டீங்க, ஆனா அதான் உண்மை. நான் சொல்றதெல்லாம் அவரு, நீங்க இவ்வளவு நல்லவங்களா ஆண்டவரே. அருமையா பாருங்க, கர்த்தர் எனக்கு நல்ல கணவரை கொடுத்திருக்கார், நல்ல மனைவியை கொடுத்திருக்கார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல வீட்டை கொடுத்திருக்கார். எனக்கு என்னையா குறை, உயிருள்ள மீட்பர் ஜீவனோடு இருக்கிற ஆண்டவர் எத்தனை என்கிட்ட இருந்து இழந்தாலும் பறித்தாலும் போனாலும் மொத்தமா எடுத்து கொடுக்கக்கூடிய மீட்பர் ஜீவனுள்ளவராய் உயிருள்ளவராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால இழப்பதை பெருசா நினைக்காத, இழந்து விட்டதை நினைச்சு வருத்தப்படாத, கையை விட்டு போனதை பத்தி கவலைப்படாத. அல்ல அல்ல மீண்டும் மீண்டும் எடுத்து எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு மீட்பர் உயிரோடு கூடவே இருக்கிறார். சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாது. குறைவு இல்ல. அவ விட்டதான் ஆண்டவர் நிரப்பினாரு, அவ விட்டதான் நிரம்பி வழிய செஞ்சாரு. எந்த அளவுக்கு போதும்னு சொல்ற அளவுக்கு. பிள்ளைகளை பார்த்துக்க, எதா பாத்திரம் இருக்கா, இல்லம்மா எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சுமா, அந்த அளவுக்கு வாழ்க்கை அப்பா நிரம்பி வழிய பண்ணுகிறவர். ஒவ்வொரு நாளும் கையை தூக்கிருங்க, வீட்டில் தூக்குங்க. அதுக்காக ஃபேன் கிட்ட எல்லாம் போய் தூக்கிறாதீங்க, கொஞ்சம் பார்த்து தூக்குங்க. ஆமாம், கையை தூக்க சொன்னாருன்னு கிரைண்டரில் போய் எல்லாம் விட்டுறாதீங்க. எங்கள் ஐயா தான் சொன்னாருன்னா பழி போட்டுறாதீங்க. அல்லேலூயா. நன்றி செலுத்துங்க ஆண்டவருக்கு. கைகளை உயர்த்தி உயர்த்தி நன்றி அப்பா, நன்றி அப்பா. நான் சொல்லட்டுமா, உன் கால் தான் தரையில் இருக்கும், ஆனா மகிமையில நீ மிதக்க ஆரம்பிப்ப ஒவ்வொரு நாளும். இல்லை என்ற புலம்பலை எடுத்து விடுங்கள் வாழ்வின் அகராதியை விட்டு. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல். அப்ப நான் சொல்ல போறேன், எனக்கு ஒரு நன்மையும் குறைவு இல்லை. இருந்தாலும் பிசாசு அங்கிருந்து ஏதாவது சொல்லுவான், அந்த குறை இருக்கு, இந்த குறை இருக்கு. 1000 குறை இருந்தாலும் ஆண்டவர் என் கூடவே இருக்கிறாரே, இதுவே போதும். எனக்கு நிறைவான ஒரு நன்மை என் லைஃப்ல இருக்கு. அல்லேலூயா. வேகமாய் வாசிங்கள். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்கள் மண் வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பலவீனம் தான், வியாதி தான், உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லை, ஒரு நாள் வெளியே காட்டாத. அல்லேலூயா. பலவான் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன் அப்படின்னு சொல்லல. உன் பலவீனத்தை தேவன் அறிவார், உன் குறைகளை தேவன் அறிவார், உன் சுகவீனங்களை தேவன் அறிவார், உன் பற்றாக்குறைகளை தேவன் அறிவார். அந்த பலவீனமான நிலையில, அந்த பற்றாக்குறை நிலையில, அந்த சோக நிலையில, அந்த வருத்த நிலையில வருத்தம்னு சொல்லாத, வாழ்வுன்னு சொல்லு. தோல்வி நிலையில தோல்வின்னு சொல்லாத, வெற்றின்னு சொல்லு. வந்தவைகள் தோல்வி அல்ல, அது ஒரு அனுபவம், அது ஒரு பாடம், அவ்வளவுதான். ஆனா அதுவும் தேவ பிள்ளைகளுக்கு வெற்றியாகத்தான் மாறும். கஷ்டம்னு சொல்லாத, கர்த்தர்னு சொல்லு. கைவிடப்பட்டன்னு சொல்லாத, கர்த்தர் கையை பிடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லு. வாய மாத்த மாத்த, வார்த்தைய மாத்த மாத்த, பேச்ச மாத்த மாத்த, சொல்ல மாத்த மாத்த, வாழ்க்கையில் வரக்கூடிய அபாரமான மாற்றங்களை காண்பீர்களே அன்பு பிள்ளைகளே. பலவீனன் தான், ஆனா ஆண்டவர் பலவீனன்னு சொல்லாத. நீ டாக்டர் கிட்ட வேணா பலவீனன்னு சொல்லு, ஏன்னா டாக்டர் கடவுள் கிடையாது, அவன் ஒரு மனுஷன் தான். சாரி, அவர் ஒரு மனுஷன் தான். ஏன்னா டாக்டரை நம்ம மதிக்கிறோம், டாக்டர் மட்டும் இல்ல, மனுஷனா பிறந்த எல்லாரையும் மதிக்கிறோம். அல்லேலூயா. இது எல்லாரையும் மதிக்கும் திருச்சபை. அல்லேலூயா. எல்லாரையும் நம்ம மதிக்கிறோம். ஆனா தேவன் சொல்றாரு, என்கிட்ட நீ அப்படி சொல்லாத. ஏன்னா டாக்டர் முகத்தை பார்க்கிறவன், நான் உன் இருதயத்தை பார்க்கிறவர், உன் சூழ்நிலைகளை பார்க்கிறவர், உன் வாழ்க்கையை பார்க்கிறவர், உன் அந்தகாரங்களை பார்க்கிறவர், எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறேன்.
நீ சொல்லு, பலவான், சுகவான், ஆரோக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன், பலப்படுத்தப்பட்டவன், சம்பூர்ணம் அடைந்திருக்கிறேன். கர்த்தர் ஒரு நன்மையும் குறைவுபடாத அளவுக்கு என்னை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். என் கால்கள் நன்றாய் இருக்கிறது, என் கைகள் நன்றாய் இருக்கிறது, என் கண்கள் நன்றாய் இருக்கிறது. நான் பலவான், 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 பலவான் என்று சொல்வானாக. அப்படி சொல்லுப்பா, பலவான்னு சொல்லுப்பா, நல்லா இருக்கிறேன்னு சொல்லுப்பா, ஆரோக்கியமா இருக்கிறேன்னு சொல்லுப்பா, ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு சொல்லுப்பா. ஏன்னா உயிருள்ள ஆண்டவர் உன் கூட இருக்கிறதுனால, அல்லேலூயா, வாழ்வு கொடுக்கக்கூடிய வள்ளல் பக்கபலமா இருக்கிறார். ஜீவன் கொடுத்த ஆண்டவர் ஒரு நாளும் கையை விட்டு விலகி போகிறதே இல்லை. பாருங்களேன், பக்கபலமாய் கரம் பிடித்து உடனிருந்து துணை நின்று தேற்றி நடத்துகிறதுனால ஒவ்வொரு நாளும் நான் நல்லா இருக்கேன், நான் ஆரோக்கியமா இருக்கேன், நான் சந்தோஷம். இது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்க உங்களுக்கே சொல்லுங்களேன், உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிச்சிடும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, யாராச்சும் வந்து உங்களை சந்தோஷப்படுத்துவாங்கன்னா நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. பக்கத்துல பார்த்து சொல்ல, ரொம்ப தப்புமா, ரொம்ப தப்புமா, அது ஒரு உப்புமா. ஆமா, அது உப்பா மாதிரி தான். அது யாரும் உன்னை சந்தோஷப்படுத்த மாட்டாங்க. கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா இருக்கிற சந்தோஷத்தையும் அள்ளிட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. உன்னை விட்டு விலகாத ஒரே ஒரு ஆண்டவர் மட்டும்தான் உன்னை சந்தோஷப்படுத்துறவர். நீங்க சொல்லுங்க, கர்த்தருடைய தயவால, கிருபையால நான் நல்லா இருக்கேன், நான் ஆரோக்கியமா இருக்கேன். உன் சமகாலத்தில் வாழக்கூடிய உன் வயது கொண்ட எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் தெரியுமா? ஆனால் உன்னையோ தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து பரிபூர்ணமடைய செய்திருக்கிறார். இப்ப பிரச்சனை என்னன்னா, சில குடும்பத்தை பார்த்து நீ வருத்தப்படுகிறாய். அவங்க குடும்பம் அப்படி இருக்கு, இவங்க குடும்பம் அப்படி இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லு, உன் குடும்பத்தை விட அந்த குடும்பம் சிறந்ததுன்னு நினைக்காத. இக்கரை காக்கிற பச்சைன்னு இப்பவே தெரிஞ்சுக்கோ. உன் குடும்பம் தான் சிறந்த குடும்பம், உன் வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை. தேவன் உன்னை எப்படி பார்த்து பார்த்து வடிவமைச்சாரோ அது போலவே பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு உனக்கேற்ற வாழ்க்கை தான் கொடுத்திருக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரே கால் சைஸ் செருப்பு கிடையாது. பக்கத்துல இருக்கிற ஒரு நபர் ஒரு செப்பல் போட்டுட்டு இருக்காங்கன்னா பார்த்து, ஓ நல்லா இருக்குல்ல அவங்க செப்பல், சூப்பர் அப்படின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா அதே செப்பல் தான் நான் போடுவேன்னு சொன்னா, ஏன்னா என் சைஸ் வந்து 5, அவங்க சைஸ் 7, எப்படி இருக்கும் யோசித்து பாரு. அல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், பார்க்கலாம், சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா பிடிவாதம் பண்ணா அங்கதான் ஆழத்தின் அர்த்தங்களும் வருத்தங்களும் நிகழ ஆரம்பிக்கிறது. இங்கு எவரும் குறைந்தவர்கள் அல்ல, ஆண்டவர் எல்லாரையும் சிறப்பா தான் வச்சிருக்கிறாரு. உன் குணத்துக்கு, உன் குணத்துக்கு, உன் மனப்பக்குவத்துக்கு, உன் ஆரோக்கியத்திற்கு, உன் அனுபவத்துக்கு, உன் வயசுக்கு, உன் அறிவாற்றலுக்கு, உன் கெப்பாசிட்டிக்கு என்ன லைஃப் இருக்குமோ அந்த லைஃப் தான் ஆண்டவர் இப்போ உனக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. அவங்க கெப்பாசிட்டிக்கு வேதம் சொல்லுகிறது, அவன் அவனுடைய திராணிக்கு தக்கதாக அவனுக்கு 5 தாலந்து. அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அல்லேலூயா. இன்னொருத்தனுக்கு 1 தாலந்து, இன்னொருத்தனுக்கு 10 தாலந்து கொடுத்து வச்சிருக்கிறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லு, உன் கெப்பாசிட்டிக்கு ஏற்றதான் ஆண்டவர் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா. எத்தனை கிலோ சுமப்பீங்க? இவ்வளவு பேர் இருக்கோம்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு தெரியுமா? ஒருத்தரால 2 கிலோ தான் தூக்க முடியும், ஒருத்தரால 5 கிலோ தூக்க முடியும், ஒருத்தரால 25 கிலோ மூட்டரிசியை தூக்குவோம் ஐயா. அல்லேலூயா. எல்லாரும் அதெல்லாம் தூக்க முடியுமா? முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லு, மூட்டை அரிசியில இவ்வளவு வித்தியாசம் இருக்கே தாயி. வாழ்க்கையில எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அந்தந்த ஆளுக்கு எத்தனை மூட்டை தூக்க முடியுமோ அத்தனை மூட்டை கொண்ட கெப்பாசிட்டி கொண்ட வாழ்க்கையை தான் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. கையை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்து, குறை சொல்லாத. அவங்களுக்கு தந்திருக்கிறார், எனக்கு தரல, இவங்களுக்கு தந்திருக்கிறார், அவங்களுக்கு தந்திருக்கிறார், எனக்கு கிடைக்கலன்னு தப்பா கணக்கு போடாத. உனக்கு ஏற்றதை தான் கொடுத்திருக்கிறாரு.